பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சில நாட்களை குறித்து வைத்து அவற்றையெல்லாம் விழாவாக, வீர வணக்க நாள் கூட்டங்களாக நடத்துவது வழக்கம், வாடிக்கை. அந்த வழக்கம், வாடிக்கை என்பது ஏதோ சம்பிரதாயத்திற்காக அல்ல, சரித்திரத்தை நினைவூட்டி நம்முடைய மொழியும் இனமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியத்தை கொண்டிருக்கிற ஒரே இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் என்கின்ற அந்த வகையிலே ஆண்டுதோறும் சில விழாக்களை கொண்டாடி வருகிறோம். இந்தி திணிப்பிற்காக தங்களுடைய உயிரை தந்த தியாக மறவர்களின் நினைவை போற்றுகின்ற வகையிலே வீர வணக்க நாளை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி கொண்டாடுகின்றோம். அதே போல திராவிட தத்துவத்திற்கு பிதாமகனாக இருக்கின்ற தந்தை பெரியார் பிறந்த நாள், திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நாள், திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்த நாள் ஆகியவற்றை இணைத்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் முப்பெரும் விழாவை கொண்டாடுகிறோம். கலைஞர் பிறந்த நாள், அதே போல இன்றைக்கு நம்முடைய தலைவராக இருக்கின்ற வணக்கத்திற்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம். ஆக இவையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏதோ வழக்கத்திற்காக, சம்பிரதாயத்திற்காக செய்யப்படுகின்ற விழாக்கள் அல்ல. அப்படி சம்பிரதாயத்திற்காக, சடங்கிற்காக செய்யப்படுகின்ற விழாவாக இன்றைக்கு அதிமுகவிலே பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் வீர வணக்க நாளாக இருந்தாலும், முப்பெரும் விழாவாக இருந்தாலும், பெரியாராக இருந்தாலும், அண்ணாவாக இருந்தாலும், திராவிட தத்துவமாக இருந்தாலும் அவைகளெல்லாம் கொண்டாடுகின்ற யோகிதையும் அருகதையும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டருக்கு மட்டும்தான் உண்டு என்கின்ற அந்த அடிப்படையில் நாம் இந்த வீர வணக்க நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏறத்தாழ 70 ஆண்டுகள் ஓடிவிட்டது. உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. பிராமண சமுதாயத்திலே பிறந்து திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய திவானாக பணியாற்றி, இன்னும் நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமஸ்கிருதத்திலே மிகப்பெரிய பாண்டித்யத்தை பெற்று இந்தியா சுதந்திரம் அடைந்த போது சமஸ்தானங்கள் என்று சொல்லப்படுகின்ற 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை சர்தார் வல்லபாய் பட்டேல் இணைப்பதற்கு முன்பாக எந்தெந்த சமஸ்தானங்கள் இந்தியாவோடு இருக்க விரும்புகின்றன, எந்தெந்த சமஸ்தானங்கள் பாகிஸ்தானோடு இருக்க விரும்புகின்றன என்ற கேள்வியை முன்வைத்த போது, கேரளாவுக்கு பக்கத்திலே இருக்கின்ற திருவாங்கூர் சமஸ்தானத்திலே இருந்த பிராமணர், சமஸ்கிருத பண்டிதர், இந்து மதத்திலே ஊர்ந்த தேர்ந்த பற்றாளர், அவர் சொன்னார், எங்கள் சமஸ்தானத்தை நாங்கள் பாகிஸ்தானோடு இணைக்க விரும்புகிறோம் என்று சொன்னவர். அவரைத்தான் பின்னாளில் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சிலுக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த போது யார் தலைவராக போட வேண்டும் என்ற நேரத்தில் பாகிஸ்தானோடு திருவாங்கூர் சமஸ்தானத்தை இணைக்க வேண்டும் என்று சொன்ன சிபி ராமசாமி ஐயரை, அந்த சிபி ராமசாமி ஐயரைத்தான் அன்றைக்கு தேசிய ஒருமைப்பாட்டு குழுவினுடைய தலைவராக நியமித்தார் நேரு. அதை நாடாளுமன்ற மேலவையிலே அண்ணா கேலியும் கிண்டலுமாக கேட்டார். தன்னுடைய சமஸ்தானத்தை பாகிஸ்தானோடு இணைக்க வேண்டும் என்று சொன்ன பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த சமஸ்கிருத பண்டிதர் சிபி ராமசாமியை இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டு கவுன்சிலாக நியமித்திருக்கிறீர்களே, என்ன நியாயம் என்று கேட்டார். அந்த சிபி ராமசாமி ஒன்றை மிக அழகாக பதிவு செய்தார். இந்தியாவில் 2 பண்பாடுகள் இருக்கின்றன, 2 இனங்கள் இருக்கின்றன. ஒன்று ஆரிய பண்பாடு, ஆரிய இனம், இன்னொன்று திராவிட பண்பாடு, திராவிட இனம். இந்த ஆரிய பண்பாட்டிற்கும் ஆரிய இனத்திற்கும் மூலமொழியாக இருப்பது சமஸ்கிருதம். திராவிட பண்பாட்டிற்கும் திராவிட கலாச்சார பண்பாட்டிற்கும் திராவிட இனத்திற்கும் அடிநாதமாக இருப்பது தமிழ். எனவே தமிழ் என்பது ஏதோ ஒரு பரிவர்த்தனைக்காக பாஷை அல்ல, வெறும் மொழி அல்ல, அது ஒரு இனத்தின் அடையாளம், பண்பாட்டின் அடையாளம் என்று திராவிட இயக்கத்தில் பிறந்த தலைவர் அல்ல,
ஒரு பிராமண சமுதாயத்தில் இருந்த ஒரு பாண்டித்தியம் மிக்க சிபி ராமசாமி அவர்கள் திராவிட இனத்திற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, அந்த அடையாளத்திற்கு அடிநாதமாக இருப்பது தமிழ்தான் என்று ஒரு பிராமணனால் குறித்து வைக்கப்பட்ட மொழி எது என்று சொன்னால் இந்த தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியின் மீது இந்தி ஆதிக்கம் செலுத்தப்பட்ட நேரத்தில் 1937 தொடங்கியது. ராஜாஜி முதலமைச்சராக இருந்த போது இந்தி கட்டாய பாடம் பள்ளிக்கூடத்திலே கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு என்ன ஆண்டு? 1930 என்று சொன்னால் ஏறத்தாழ 72 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம் திரும்பி பார்க்கிறோம். பேரறிஞர் அண்ணா அவர் சொல்லுவார், ஒரு இனத்தை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனம் கடந்து வந்த பாதையை, வரலாற்று பதிவுகளை putting centuries into capsules, ஒரு நூற்றாண்டு காலத்தை ஒரு சிறு மாத்திரைக்குள் அடக்கி பார்த்து அதில் தெரிக்கின்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் கோர்த்து பார்த்தால் அந்த சமுதாயம் கடந்து வந்த பாதை, அந்த சமுதாயம் கடந்து வந்திருக்கின்ற ஊர்கள், இடையூறுகள், வெற்றிகள், இவற்றையெல்லாம் காண முடியும். இந்த மேடையில் இருக்கிற நாசரோ கிருஷ்ணசாமியோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மாவட்டத்தினுடைய மற்ற தலைவர்களோ நீங்களோ 77 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் யார் இருந்தார்? நம்ம தாத்தா இருந்திருப்பார். ஆனால் 77 ஆண்டுகளுக்கு முன்னால், 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற சம்பவத்தை தொடங்கி இன்றைக்கும் அந்த மொழிக்காக போராடுகின்ற ஒரு இயக்கமாக, ஒரு அரசியல் கட்சியாக இந்தியாவிலேயே ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் அந்த அடையாளம். நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெரியார் தலைமையில உச்சகட்டத்திலே நடந்த காரணம். பெரியார் கடவுள் மறுப்பாளர், பகுத்தறிவாளர். எனக்கு இருப்பதெல்லாம் மனிதப்பற்று மட்டும்தான். அவர் சொன்னார், எனக்கு மனிதப்பற்று மட்டும்தான் உண்டு, நாட்டுப்பற்று கிடையாது, மொழிப்பற்று கிடையாது, ஜாதி பற்று கிடையாது, மதப்பற்று கிடையாது. எனக்கு இருப்பதெல்லாம் மனிதப்பற்று மட்டும்தான். ஆனால் மொழிப்பற்று எனக்கு இல்லை என்று சொன்ன பெரியார் தான் தமிழ் மொழியிலே ஊறி தலைத்த காசு பிள்ளை, சீவை தாமோதரம் பிள்ளை, உமா மகேஸ்வரன் இவர்களெல்லாம் சைவத்திலே ஊறியவர்கள், சிவனை வழிபடுகிறவர்கள், சிவனுக்கும் தமிழுக்கும் இருக்கிற உறவை பாராட்டுகிறவர்கள், சிவன் தான் தமிழ் சங்கத்திலே அமர்ந்து சிவன் தான் தமிழ் சங்கத்தை வளர்த்தான் என்று நம்புகிறவர்கள், பித்தா பிறைசூடி பெருமானே என்று பாராட்டியவர்கள். ஆக தமிழுக்கும் சைவத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது, சைவம் தான் தமிழ் என்று சைவத்தை தூக்கி பிடித்து தமிழை பாராட்டி ஒரு மதத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த சைவ பிள்ளைமாரை சேர்ந்த இந்த தமிழ் ஆர்வலர்களை எல்லாம் முன்னிறுத்தி தந்தை பெரியார், கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழர் மாநாடு என்கின்ற தலைப்பிலே 1937 தொடங்கி அந்த போராட்டம் உச்சகட்டத்தில் அடைந்த போது, இப்ப நீங்க பாத்துருப்பீங்க சைதாப்பேட்டை பக்கத்துல தாளமுத்து நடராஜன் மாளிகை. இப்ப நம்ம பையன்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியறதில்ல. நமக்கு என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு எங்க வீட்டுல என் பொண்ணு ஸ்கூட்டி ஓட்டுது, கார் ஓட்டுது. லா காலேஜ் படிக்கிற பொண்ணு கார் ஓட்டுது, ஸ்கூட்டி ஓட்டுது. அது 9வது படிக்கும் போதே ஸ்கூட்டி ஓட்டுனுச்சு. ஆனா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு 4 அக்கா, அதுல ஒரு அக்கா துடுக்கான அக்கா. அந்த அக்கா சைக்கிள் கத்துக்க முயற்சி பண்ண போது எங்க அம்மா விடல. பொட்ட பிள்ளை எல்லாம் சைக்கிள் ஓட்டுனா என்ன ஆகுதுன்னு கேட்டாங்க. அப்ப ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால், 40 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்கள் சைக்கிள் ஓட்டுவதே தவறு என்று கருதிய சமுதாயத்தில் இன்றைக்கு ஸ்கூட்டில போறோம், கார்ல போறோம்னா, கார்ல போற என் பொண்ணுகிட்ட போய் சைக்கிள் பெண்கள் ஓட்ட முடியாத ஒரு காலம் இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு அந்த வழி தெரியுமா? தெரியாது. இப்படிதாமா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 1937 தமிழுக்கு ஆபத்து வந்த போது என்ன நடந்தது, யார் பெரியார் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற சமூகத்திற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த போர் உச்சக்கட்டத்தில் இருந்த போது பல பேர் சிறை சென்றார்கள். அந்த சிறைக்கு போனது 2 பேர் முக்கியமானவங்க, தாளமுத்து நடராஜன். அந்த தாளமுத்து நடராஜன் அவர்கள் நினைவாக கலைஞர் தான் சைதாப்பேட்டையில அரசு மாளிகைக்கு தாளமுத்து நடராஜன் பேர் வச்சிருக்காரு. இன்னைக்கு பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு இருக்க பையனுங்க தாளமுத்து நடராஜன் மாளிகையை தாண்டி போகும்போது யார் இந்த தாளமுத்து நடராஜன் யாராச்சும் ஒரு பையன் கேள்வி கேட்டிருப்பானா? யாராச்சும் ஒருத்தர் சிந்திச்சிருப்பானா? ஏறத்தாழ 70-72 ஆண்டுகள் ஓடிவிட்டன. தாளமுத்து நடராஜன் ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக என் தாய்மொழியை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதற்காக
பெரியார் அறிவித்த அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டவர். 6 மாத கால சிறை தண்டனை, நோய்வாய்ப்பட்டார் சிறையிலே. உன்னை மன்னித்து விடுதலை செய்கிறோம், வெளியே போனால் தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று சொல்லக்கூடாது என்று சொன்ன நேரத்தில் அந்த நடராஜன் சொன்னார், உயிர் போனால் போகட்டும், ஆனால் தமிழ் வாழ்க என்று சொல்வதையும் இந்தி ஒழிக என்று சொல்வதையும் ஒரு காலமும் விடமாட்டேன் என்று சொல்லி சிறையிலேயே செத்து போன ஆதி திராவிட சமுதாயத்தைச் சேர்ந்த நடராஜன். அந்த நடராஜனை இன்றைக்கு அண்ணாமலை செட்டியார் சொல்றோம்ல, அண்ணாமலை பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகத்திற்கு காரணமாக இருந்த செட்டியார் சமுதாயத்தில் 72 ஆண்டுகளுக்கு முன்னால செட்டியார் சமுதாயத்தில் கார் வச்சிருந்த சமுதாயத்தில் முத்தையா முதலியார் தான் காரு. சென்னையில 10 பேர் தான் காரை வச்சிருந்திருக்கோம் அப்போ. ஆனா முத்தையா முதலியார் வீட்டில் தான் காரு. ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவர் தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர். இறந்து போனது நடராஜன். நான் இப்ப கேட்கிறேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல யாராச்சும் இறந்து போனா கார்ல டிக்கிறதான் போட்டு போவோம், இல்லைன்னா பிணவரைன்னு சொல்லி பிணத்துக்கு ஒரு வண்டியே தனியா இருக்கும். எவனாச்சும் நம்ம ஓட்டுற கார்ல பிரேதத்தை எடுத்துட்டு போயிருக்கானா? நம்ம சொந்த அப்பா இறந்து போனா நம்ம ஓட்டுற கார்ல ஏசிக்குள்ள வச்சு அப்பாவோட பிணத்தை எடுத்துட்டு போறோமா? எடுத்துட்டு போறது இல்லையே. ஆனால் தமிழனுடைய உணர்வு உச்சக்கட்டத்தில் இருந்த நேரத்தில் செட்டியார் சமூகத்தில் பிறந்து தமிழ்நாட்டினுடைய தமிழ் அரசராக, செட்டி நாட்டு அரசராக இருந்த முத்தையா முதலியார் தமிழுக்காக சிறையிலே இறந்து போன ஒரு ஆதி திராவிடனுடைய சடலத்தை தன்னுடைய காரிலே கொண்டு போய் இந்த சுடுகாட்டில் ஓயமரி சுடுகாட்டில் பண்ண. இது வரலாறு. அதோட வரலாறு நிக்கல. அடுத்த 3 மாத காலத்தில் தாளமுத்து இறந்து போனார். அவர் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். இந்திய எதிர்ப்பு போராட்டம் உக்கிர கட்டத்தில் இருந்த போது அண்ணா களப்பணி ஆற்றினார், பெரியார் ஆற்றினார். பெரியார் சிறையிலே இருந்தார், அண்ணா வெளியிலே இருந்தார். நடராஜன் இந்த 6 மாத காலத்தில் நாடார் சமுதாயத்தை சார்ந்த தாளமுத்து இறந்த போது அந்த தாளமுத்தினுடைய உடலை காரிலே கூட அல்ல, அண்ணாமலை செட்டியார், முத்தையா செட்டியார் தன் தோளில் 3 பேரோடு சுமந்து கொண்டு போய் அதே ஓயாமரி சுடுகாட்டில் வைத்து அன்றைக்கு அடக்கம் செய்தார்கள். அதுல இன்னொரு சுருக்கு இருக்கு. இந்த தமிழுக்கு இருக்கிற பெருமை, இன்னைக்கு எல்லா ஊர்லயும் ஜாதிக்கு ஒரு சுடுகாடு இருக்குல்ல, எல்லாம் ஜாதி மாறி இருக்கு. எந்த ஊர்லயாவது நாடார் புதைக்கிற இடத்துல தேவர் புதைச்சிட முடியுமா? தேவருக்கு இருக்கிற சுடுகாட்டுல ஒரு ஆதி திராவிடர் புதைக்க முடியுமா? ஒவ்வொரு கிராமத்திலையும் சுடுகாடு இன்னும் தனியா தான் இருக்கு, தெரு தனியா தான் இருக்கு. எப்போ? இப்போ செல்போன் உங்க கைக்கு வந்ததற்கு பிறகு செல்போன்ல எந்த நாட்டுல யார் தலைவர், யார் பிரதமர், யார் ஜனாதிபதி, ஆம்ஸ்ட்ராங் யாரு, ஐன்ஸ்டைன் யாரு, தட்டி பார்த்தா அடுத்த நிமிஷம் வந்துடும். உலகத்தில் இருக்கிற எந்த தலைவரையும் எந்த தகவல் தொழில்நுட்பத்தையும் தன்னுடைய உள்ளங்கையில் கொண்டு வந்தது அறிவியல் வளர்ந்து வியாபத்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் கிராமத்துக்கு போனா அந்தந்த ஜாதி அந்தந்த சுடுகாட்டை தான் நான் புதைக்கலாம். ஆனா 72 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்த நடராஜனை எங்கோ புதைத்தோமோ, எந்த இடத்தில் புதைத்தார்களோ, தமிழுக்காக புதைத்தார்களோ அதே இடத்தில் நாடா சமுதாயத்தை சார்ந்த தாளமுத்துவையும் பக்கத்தில் புதைத்த இயக்கம் இந்த இயக்கம். இன்னைக்கு தாளமுத்துக்கும் நடராஜனுக்கும் ஒரே இடத்துல தான் கல்லறை. அப்ப மொழி உணர்வு எப்படி இருந்தது என்றால், ஜாதியை காட்டிலும் மதத்தை காட்டிலும் தமிழ் வாழ வேண்டும் என்கின்ற உக்கிரத்தை, உணர்வை பெரியார் காலத்தில் 1937 நாங்கள் பெற்றோம். அன்னைக்கு தொடங்கணும். இன்னைக்கு 72 வருஷம் ஆகி போச்சு. 1938 இறந்து போனாங்களே தாளமுத்து நடராசன், அதோடு நின்றுச்சா? அதற்கு பிறகு 1948 ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருந்தபோது, முதலமைச்சராக இருந்தபோது அப்போது இந்தி திணிக்கப்பட்டது. அப்போது பெரியார் போராடினார். அப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தணும். 1960 1963 காமராஜர் முதலமைச்சர், பக்தவத்சல முதலமைச்சர். அப்போது இந்தியாவுடைய தேசிய மொழியாக, அலுவல் மொழியாக, அபிஷியல் லாங்குவேஜ் என்று சொல்லுகின்ற அலுவல் மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்ட போராட்டத்தை திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இதர தமிழ் சமுதாயமும் சேர்ந்து நடத்தியது. இதுல என்ன ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்னா, இளைஞர்களுக்கு தெரியாது. தந்தை பெரியார், நான் ஏற்கனவே சொன்னதை போல மதத்தை, கடவுளை நம்பாதவர். பெரியார் எழுதிய 3 கடிதங்கள், 3 தலையங்கங்கள் வரலாற்றில் சிறப்பு மிக்கவை. ஒன்று, தன்னுடைய சொந்த மனைவி நாகம்மை இறந்த போது அவர் தலையங்கம் எழுதினார். என்ன எழுதினார் தெரியுமா? நான் பெண்களுக்கு உரிமைக்காக போராடினேன்.
பெண்ணடிமை ஒழிய வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் எனக்கு என்னுடைய மனைவி நாகம்மை அடிமையாகத்தான் இருந்தார் என்பதை நான் வெட்கத்தை விட்டு ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னார், எனக்கு இருந்த சுகம் போயிற்றா, எனக்கு இருந்த சொத்து போயிற்றா, எனக்கு இருந்த ஒரே நன்மை போயிற்றா, நாகம்மை மறைந்ததால், என் மனைவி மறைந்ததால் எனக்கு இருந்த நன்மை, எனக்கு இருந்த பெருமை, எனக்கு இருந்த சுகம், எனக்கு இருந்த சொத்து எல்லாம் போய்விட்டது என்று நான் வருந்துகிற அதே நேரத்தில் என் பொது வாழ்க்கையில் எனக்கு தடையாக இருந்த என் மனைவி மறைந்து விட்டதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சொன்னது தந்தை பெரியார். யாராவது சொல்லுவானா? பெரியார் சொன்னார். இன்னொரு தலையங்கம் எழுதினார். அது என்ன தலையங்கம்னா, மறைமலை அடிகள்னு ஒரு மிகப்பெரிய சைவர் இருந்தார். தமிழிலே ஊறியவர், பட்டம் பெற்றவர், சைவத்திலே ஊறியவர். சைவமும் தமிழும் தனி இரு கண்கள் என்றவர். சைவம் ஒரு கண் என்று சொன்னால் தமிழ் இன்னொரு கண் என்று சொன்னவர். பெரியாருடைய கொள்கைக்கு நேர் எதிர்புறத்தில் இருப்பவர். எப்போது பார்த்தாலும் நெத்தியிலே பட்டை இருக்கும், எப்போது பார்த்தாலும் சிவனை வணங்குவார். அவருக்கு பெரியார் எழுதினார், உங்களை நான் பல நேரங்களில் தூசித்திருக்கிறேன், கேலி பேசியிருக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் கொள்கை மாறுபாடு இருக்கிறது. ஆனால் நீங்கள் கொண்டிருக்கிற கொள்கை பக்தி மார்க்கம், நான் கொண்டிருக்கிற கொள்கை பகுத்தறிவு. ஆனால் பக்தியும் பகுத்தறிவும் சேர்ந்து நம் தாய்மொழியாம் தமிழை காப்பாற்ற வேண்டும் என்று நான் விரும்புவதால் அருள் கூர்ந்த என் போராட்டத்திற்கு நீங்கள் தலைமை தாங்குங்கள் என்று பெரியார் எழுதினார். அப்புறம் ஏடி பன்னீர்செல்வம் தலைவர் இருந்தார், அவர் மறைந்தார், விமானத்தில் போய் மறைந்தார். அவரு ஆக பெரியாருடைய 3 தலையங்கங்களில் மிக முக்கியமான தலையங்கம், நீ பக்தி இயக்கத்தில் இருக்கிறீர்கள், நாங்கள் பகுத்தறிவில் இருக்கிறோம். ஆனால் இருவரும் கடவுளை நம்புகிறோமோ இல்லையோ, நம்முடைய தாய்மொழியாம் தமிழை காப்பாற்றுவதற்கு அடிகளார் அவர்களே, மறைமலை அடிகளார் அவர்களே, நீங்கள் தலைமை தாங்குங்கள் என்று சொல்லி அன்றைக்கு தலைமை தாங்குவதற்கு மறைமலை அடிகளை அழைத்து வந்து கடவுளை தாண்டி, பக்தியை தாண்டி, தான் கொண்டிருக்கிற கொள்கையை தாண்டி, நம்முடைய ஜீவாதார கொள்கைகளை எல்லாம் தாண்டி விட்டு தாய்மொழியாம் தமிழை காப்பாற்றுவதற்கு பெரியார் எடுத்த முயற்சியினுடைய விளைவு 63, 60, கடைசியில் 65. இப்ப இங்க எல்லாம் பேசலைன்னா சொன்னீங்களே, உங்களுக்கு சொல்லட்டுமா? மற்றவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க, நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் வீர வணக்க நாள்னாங்க. வீர வணக்க நாளை கொண்டாடுவதற்கு அதிமுகவுக்கு எந்த அருகதை இல்லைன்னு சொன்னாங்க. நான் இன்னும் தெளிவா சொல்லட்டுமா? 1965 உச்சகட்டமாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருந்த நேரத்தில் எத்தனை பேரை நம்ம பணி கொடுத்தோம்? நான் கீழப்படூர் சின்னசாமி பிறந்த அரியலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். அது கோடம்பாக்கம் சிவலிங்கமாக இருந்தாலும், அரங்கநாதராக இருந்தாலும், முத்துவாக இருந்தாலும் 8 பேர் உயிர் நீத்தார்கள், தீக்குளித்தார்கள். என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்த கீழப்படூர் சின்னசாமி தான் முதல் பலி. முதலமைச்சராக இருந்தவர் பக்தவச்சலம் 1965 திருச்சிக்கு வருகிறார், மலைக்கோட்டைக்கு வருகிறார் முதலமைச்சர். அப்போது ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் அல்ல, அரியலூர் அல்ல. பெரியாருடைய கொள்கையை ஏற்று, அண்ணாவுடைய கொள்கையை ஏற்று இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லி போராடுகின்ற கீழப்படூர் சின்னசாமி ஒரு இளைஞர். அப்பெல்லாம் முதலமைச்சருக்கு இவ்வளவு பந்தோபஸ்து கிடையாது. திருச்சி ரயிலடியில பக்தவச்சலம் வந்து இறங்கி எல்லா விழாக்களையும் முடித்துவிட்டு ஏறுகின்ற நேரத்தில் போலீஸ் பாதுகாப்பையும் மீறி ஒரு இளைஞன் ஓடி காலில் விழுந்தான். விழுந்தவனை போலீசார் தூக்கி நிறுத்திய போது முதலமைச்சர் பக்தவச்சலம் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவன் சொன்னா, இந்தியை திணிக்காதீர்கள், நம்முடைய தாய்மொழியை சிதைத்து விடாதீர்கள், நம்முடைய இனத்தின் அடையாளம் இந்தி இங்கு வந்து விட்டால் தமிழ் அழிந்துவிடும், நம்முடைய பல பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் போய்விடும், உங்களை கைகூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன், இந்தியை திணிக்காதீர்கள், இந்திக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று கேட்டான். கீழே விழுந்து வணங்கியவனை காலால் இடறிவிட்டு போனார் பக்தவச்சலம். அதிகாலை 5 மணிக்கு ரயில் சென்னைக்கு வருகிறது. அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு உளவுத்துறை கொடுக்கிறது, எந்த இளைஞனை திருச்சி ரயில்வே நிலையத்தில், புகைவண்டி நிலையத்தில் நீங்கள் காலால் இடறிவிட்டு தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று சொன்னானே, அந்த இளைஞனை காலால் இடறிவிட்டு வந்தீர்களோ, அந்த இளைஞன் அதிகாலையில் தீக்குளித்து இறந்து போனான் என்ற செய்தியை முதலமைச்சருக்கு சொன்னார். கீழப்படூர் சின்னசாமி ஆரம்பிச்சு 8 பேர் செத்து போனாங்க. அந்த 1965 உச்சகட்டத்தில் இருந்த போது கலைஞரும் அண்ணாவும் அன்றைக்கு இருந்த முன்னணி தலைவர்கள் எல்லாம் மாநாடு நடத்திய போது எம்ஜிஆர் என்ன தெரியுமா இருந்தாரு? கோவாவில் ஜெயலலிதாவோட 1001 சீட் ஷூட்டிங் இருந்தார். 1965 உச்சகட்ட போராட்டத்தில் 8 பேர் தமிழ்நாட்டில் தங்கள் தேக்கு மரத்திற்கு தீயை வைத்து தங்கள் உயிரை இழந்த போது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஷூட்டிங்ல, சினிமா படப்பிடிப்பில் கோவாவில் இருந்தார்கள். இது வரலாறு. எனவே வீர வணக்க நாளை கொண்டாடுவதற்கு எம்ஜிஆருக்கே யோகியதில்லை.
எம்ஜிஆருக்கே யோகியதை இல்லைன்னா எம்ஜிஆருடைய அந்த புறத்தில இருந்து அரசியலுக்கு வந்த ஜெயலலிதாவுக்கு யோகியதை இல்லை. ஜெயலலிதாவுக்கே யோகியதை இல்லைன்னா ஜெயலலிதாவுடைய தோழி சசிகலா கால நக்கி வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கு யோகியதை. அவன்லாம் கொண்டாடுறான் வீர வணக்க நாள். இன்னொன்று சொல்லட்டுமா? ராஜீவ்காந்தி பிரதமர் 1986 சட்டமன்ற மேலவையிலே கலைஞர் இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள். கலைஞர் எம்எல்சி, பேராசிரியர் உள்ளிட்ட 10 பேர் எம்எல்ஏ. 86 ராஜீவ்காந்தி உத்தரவு போட்டார். 65 விடுங்க, அது பழைய கதை. 86 ராஜீவ்காந்தி உத்தரவு போட்டார், இங்கே இந்தியை கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவு போட்டார். அப்போ அரசியல் சட்டத்தினுடைய 17வது பிரிவை இந்தி தான் தமிழ்நாட்டு இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்கின்ற அந்த பிரிவை கொளுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுத்து கலைஞர் எரித்தார், பேராசிரியர் எரித்தார், 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் எரித்தார்கள். அப்ப யார் தெரியுமா அவை முன்னவர்? அவை முன்னவர் நாவலர் நெடுஞ்செழியன். எம்ஜிஆர் முதலமைச்சர். எந்த நாவலர் நெடுஞ்செழியன்? அண்ணாவால் இந்திய எதிர்ப்பு போராட்ட மாநாடு நடந்த போது அந்த மாநாட்டிற்கு தலைமை என்று சொல்லி என் தம்பி நாவலர் நெடுஞ்செழியன் தான் இந்திய எதிர்ப்பு மாநாட்டிற்கு தலைமை தாங்குவார் என்று அண்ணாவால் தலைமை தாங்க அழைக்கப்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது சட்டப்பேரவையில் அவை முன்னவர். அந்த அவை முன்னவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அரசியல் சட்டத்தை கொளுத்திய கலைஞரையும் பேராசிரியர் உள்ளிட்ட 10 திமுக சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்று PH பாண்டியன் அவைத்தலைவராக இருந்த போது நாவலர் நெடுஞ்செழியன் தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்றுக்கொண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக போராடிய அரசியல் சட்டத்தினுடைய பேப்பரை கொடுத்தாங்க, புத்தகத்தை கொடுத்துல. அரசியல் சட்டத்தினுடைய 17வது பிரிவை எழுதி கொளுத்தியதற்காக கலைஞரையும் பேராசிரியரையும் பதவி விலக்க வைத்தது எம்ஜிஆர். அதோடு நிற்கவில்லை, கலைஞரை கைது செய்தார்கள். கலைஞரை கைது செய்தார்கள் மட்டும் வரலாறு. அதுக்கு பிறகு நடந்தது, கலைஞருக்கு சிறையிலே ஜெயில் விட போட்டான், கைது விட போட்டான். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர், தமிழ் மொழிக்கு ஏராளமான புத்தகங்களை எழுதியவர். இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற போது தமிழ் தாய் வாழ்த்து போட்ட எம்ஜிஆர் எழுந்து நிற்கிறார் நீராறும் கடல் கொடுத்த பாடல், அந்த பாடலை தமிழ் வணக்க பாடல் என்று அறிவித்தவர் கலைஞர். இவ்வளவும் பண்ண கலைஞரை கைது செய்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்பதற்காக எம்ஜிஆர் சிறையிலே அடைத்தது மட்டுமல்ல, கலைஞரை அவருக்கு சிறை உடை போட்டார். சிறை உடை போட்டார் வக்கரபூத்தி எம்ஜிஆர். நான் இன்னும் சொல்லட்டுமா? பாபு சிதம்பரனார் இங்கே சுதந்திரத்துக்காக போராடியவர். அவர் தன்னுடைய பையனுக்கு மாலேஸ்வரன் பேர் வச்சார். நல்லா கவனிங்க. பாபு சிதம்பரனார் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். தன்னுடைய செல்வத்தை எல்லாம் சேர்த்து வெள்ளக்காரன் மட்டும்தான் கப்பல் ஓட்டுமா, நான் கப்பல் ஓட்டுவேன் சொல்லி கப்பல் வாங்கி விட்டாரு, நஷ்டமடைஞ்சாரு, கடைசியில ஏழையா வந்து நின்னாரு, ஜெயில போய் செக்கிழுத்தாரு. அதனால அதுக்கு செக்கிழுத்த சம்மல்னு பேரு. ஆக சுதந்திரத்திற்காக இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொத்தை எல்லாம், தன்னுடைய செல்வத்தை எல்லாம், தன்னுடைய திரவத்தை எல்லாம் இழந்து கப்பலோட்டிய தமிழ் என்று பெயர் எடுத்து சிறைக்கு போய் சிறையிலே செக்கிழுத்த சமர் என்று பெயரை பெற்ற வாவு சிதம்பரனாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையை கொடுத்தான் ஒரு நீதிபதி, வெள்ளைக்கார நீதிபதி. அவனுக்கு பேர் மாலேஷ். ஏன் தான் பிள்ளைக்கு மாலேஸ்வரன் பேர் வச்சார் வாவுசினா சிதம்பரனார்னா? அந்த வெள்ளக்கார நீதிபதி என்ன சொன்னான்னா, இவர் செய்தது சட்டப்படி தவறு, ராஜ துரோகம். ஆனால் இந்த பகுதி மக்களால் பெரிதும் மதிக்கப்படுகின்ற வாவு சிதம்பரனாரை சிறையிலே கௌரவமாக நடத்த வேண்டும் என்பதற்காக அவருக்கு முதல் வகுப்பு மட்டுமல்ல, அவருக்கு கைதி உடை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சாதாரண உடைய போட்டுக்கலான்னு எங்கிருந்தோ வந்த வெள்ளைக்காரன் வாவு சிதம்பரனாருக்கு தீர்ப்பு எழுதினான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொருளாளர் இருந்த எம்ஜிஆர் தன்னுடைய வக்கர புத்தியால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட கலைஞரை சிறையிலே தள்ளி அவருக்கு சிறை உடை போட்டவர் எம்ஜிஆர் என்று சொன்னால், எம்ஜிஆரும் ஜெயலலிதா இந்த இயக்கத்திற்கு, இந்த மொழிக்கு செய்திருக்கிற துரோகம் எத்தனை! இந்த துரோகத்துக்கு பிறகு இன்னைக்கு அதிமுக வீரவணக்கனார் கூட்டம் போட்டுருக்காங்க எல்லா ஊர்லயும். இதுல வேற அவர் சொல்றார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் எங்களை பற்றி அவதூறா பேசினால் தெருவிலே நடமாட முடியாது. எடப்பாடி பழனிசாமி, நான் பழனிசாமி சொல்றேன், யாரை பார்த்து? எங்க தலைவர் ஸ்டாலினை பார்த்து சொல்றேன்.
எங்கள் தலைவர் வணக்கத்திற்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவருடைய ஒரே ஒரு நாள் நிகழ்ச்சியை, அவருடைய நடமாட்டத்தை நீ தடுத்து நிறுத்துவேயானால் நான் சொல்லுகிறேன், கிரீன்வே சாலையில இருந்து நீ கோட்டைக்கு போக முடியாது. மாவன நீ போ. அப்புறம் நான் பேசுகிறேன். என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? மொழிக்காக போராடி தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை ஈர்த்து இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு பெயர் வைத்தது நாங்க. நான் இன்னும் கூட சொல்லுகிறேன், எல்லா அரசியல் கட்சியுடைய தலைவர்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். எல்லாரும் முதலமைச்சர் தான். ராஜாஜி இந்தியாவின் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மட்டுமல்ல, இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல், இந்தியாவுடைய பெரிய மூலன்னு சொல்றான். உடம்பெல்லாம் கூட ராஜாஜிக்குன்னு. ஆனா ராஜாஜிக்கு இன்னைக்கு என்ன பேர் இருக்கு? யாராவது கேட்டா சொல்லுவானா அவருக்கு அடையாளம் ஏதாவது? எந்த அடையாளமும் கிடையாது. அரசியல்ல பக்ஷவச்சல முதலமைச்சர் அடையாளம் இருக்கா? எந்த அடையாளம் கிடையாது. காமராஜருக்கு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? எங்களுக்கும் காமராஜருக்கும் கொள்கை ரீதியாக வேறுபாடு உண்டு. காமராஜரை அண்ணா விமர்சித்து எழுதினார், கலைஞர் கேலியும் கிண்டலுமாக பேசினார், மறுக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு எதிர்த்தரத்தில் இருந்தாலும் அரசியலை தாண்டி அவர் காங்கிரஸ் என்றாலும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் வரலாறு கொடுத்திருக்கிற பெயர் காமராஜர் எத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு நினைக்கப்படுகிறார் என்றால், இந்த மண்ணில் ஒவ்வொரு கிராமத்திலேயும் பள்ளிக்கூடத்தை திறந்து தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்வி கண்ணை திறந்தவர் காமராஜர் என்றால் அது காமராஜருக்கு அடையாளம். அண்ணாவுக்கு என்ன அடையாளம்? 1.5 வருஷம் 2 வருஷம் தான் முதலமைச்சர். எந்த பணியும் செய்ய முடியல அவரால். ஆனால் அவருக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. இத மெட்ராஸ் ஸ்டேட்னு சொன்னான். நம்ம வாழ்ற இந்த நாட்டை மெட்ராஸ் ஸ்டேட், சென்னை மாகாணம். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு பேர் மாற்றணும்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அண்ணா தீர்மானம் கொண்டு வந்த போது காங்கிரஸ்காரர்கள் தோற்கடித்தார்கள். அண்ணா கேட்டாரு, இது தமிழ்நாடு, தமிழ்நாடுன்னு பேர் வைக்க சொல்றோம், தமிழ் பேசுறோம், இதை கூட தோற்கடிக்கணும்னு கேட்டப்ப இல்லை, ஏற்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணா முதலமைச்சராக வந்ததற்கு பிறகுதான் தமிழ் பேசுகிற, தமிழ் வாழுகின்ற இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார் என்றால் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் சென்னை ராஜதானி என்பதை மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது யார் என்று கேட்டால் பேரறிஞர் அண்ணா தான் சொல்லுவான். அது அவருக்கு இருக்கிற அடையாளம். எம்ஜிஆருக்கு என்ன அடையாளம்? ஏதோ ஒரு சின்ன அடையாளம். காமராஜர் போன சத்துணவுல கொஞ்சம் பருப்பை சேர்த்து சத்துணவு நாரம். இப்ப நான் முதலமைச்சராக இருந்தா தூக்கி எறிஞ்சிருப்பேன், சத்துணவாது கித்தனவாது. கலைஞர் பெருந்தன்மையா உடியா எம்ஜிஆருக்கு ஒரு அடையாளம் இருக்கட்டும். எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் இருக்கு, கலைஞர் திருத்தல. அதுக்கு எம்ஜிஆருக்கு ஒரு சின்ன அடையாளம். கலைஞருக்கு எத்தனை அடையாளம் சொல்லவே முடியாது. ஒரு அடையாளம் 2 அடையாளம் இல்ல. எத்தனை ஆண்டு கால வரலாறு. தமிழுக்கு செம்மொழி கேட்டவன், சமஸ்கிருதத்தை எப்போ செம்மொழின்னு சொல்லிட்டானே, கார்ல் மார்க்ஸ் பேசிய ஹியூப்ரு மொழியை செம்மொழின்னு சொல்லிட்டானே, கிரேக்கத்தை செம்மொழின்ட்டானே, லத்தீன செம்மொழின்ட்டானே, சீனத்தை செம்மொழின்னு சொல்லிட்டானே. ஆனால் இந்த மொழிகளுக்கெல்லாம் இல்லாமல் எல்லை தாண்டி, இனத்தை தாண்டி, ஜாதியை தாண்டி, எல்லாவற்றையும் தாண்டி யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உலக தத்துவத்தை சொன்ன தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை அவனால் வாங்கினானா? வாங்கலையே. அதற்கான அரசாணையை வாங்கி தந்த ஒரே தலைவர் தமிழகத்திலே மட்டுமல்ல, உலக தமிழகத்திற்கே கலைஞர் தான். அந்த மாதிரி எத்தனையோ அடையாளத்தை கலைஞருக்கு சொல்லலாம். 1 அல்ல 2 அல்ல. ஆனா ஜெயலலிதாவுக்கு என்ன அடையாளம்? பள்ளிக்கூடத்துல அந்த அம்மாவுக்கு எழுதியிருக்கிற அங்கமச்ச அடையாளத்தை தவிர ஜெயலலிதாவுக்கு என்ன அடையாளம்? எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் இவ்வளவு பெருமைகளை கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் இன்றைக்கு நாங்கள் அதிகாரத்திலே இல்லை. நம்முடைய ஆசிரியர் சொன்னார், உதயசூரியன் உதிக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன் உதிக்கணும்? இன்னைக்கு என்ன நிலைமை? எதையெல்லாம் வச்சு அரசியல் பண்றீங்க? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சொல்லுகிறார், நேற்றைக்கு இன்றைக்கு பேப்பரை பார்த்தேன், ரொம்ப அழகா பேசுறார், இஸ்லாமியர் கூட்டத்தில் பேசுறார். நான் யாருக்கும் அடிமை இல்லை, என்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. உண்மைதான். உன்னை எப்படி அடிமைப்படுத்த முடியும்? நீதான் ஏற்கனவே சாசனம் எழுதி கொடுத்த மோடிக்கு நான் அடிமைன்னு. ஒரு அடிமை எப்படா திரும்ப அடிமைப்படுத்த விட்டார்? ஒரு அடிமையை எப்படி இன்னொருத்த அடிமையாக்க முடியும்? நீ டெல்லிக்கு முட்டாள், மோடிக்கு வந்து நீங்க அடிமை, அமித்ஷாவுக்கு அடிமை. நான் ஒரு வீட்டுல அடிமையா போய் பண்ண வேலை பார்த்தேன்னா என்ன இன்னொருத்த வேலைக்கு எடுத்துக்குவானா? அந்த ஆள் என்ன சொல்றாரு பழனிசாமி, என்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது தமிழ்நாட்டில், ஏனென்றால் நான் ஏற்கனவே டெல்லிக்கு அடிமையாகிவிட்டேன். எப்படி அடிமையான? நான் ஒண்ணு ஏதோ வாய் பிடிச்சது சொல்றதுக்காக சொல்லல. எத்தனை அடிமைத்தனம் பண்ண நீ? நீட் தேர்வு என்னாச்சு? அனிதாவிலே தொடங்கி 7-8 பேர் செத்து போனாங்களே. தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், வன்னியாரா இருக்கட்டும், முதலியாரா இருக்கட்டும், செட்டியாரா இருக்கட்டும், பறையரா இருக்கட்டும், பல்லரா இருக்கட்டும், அருந்ததியரா இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் என்ன கனவு? 6ஆம் வகுப்பு
+2 வரைக்கும் 6 ஆண்டு காலம் படித்து டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லி 1200 மார்க்குக்கு 1176 மார்க் வாங்கின அனிதா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர். என்னுடைய மாவட்டம். அவர் வீட்டுக்கு போயிருக்கீங்களா? ஒரே ஒரே ஒரு ரூம் தான், ஓலை குடிசை, வெளியில தின்ன. அவங்க அப்பா சொல்றாரு, எங்க ஒத்த லைட் எரியுது, என் புள்ள படிச்சு டாக்டர் ஆக வேண்டும் என்பதற்காக இரவு 8 மணிக்கு மேல் உணவருந்து விட்டு நானும் என்னுடைய மனைவியும் மற்ற பிள்ளைகளும் கடும் குளிரிலும் கூட சாக்க போத்திக்கிட்டு வெளியில படுத்துக்குவோம். அந்த பொண்ணு படிச்சு டாக்டர் ஆகணும் லைட் எரிய விட்டேன். அந்த லைட்டை என் குடும்பத்தோட அமைச்சிட்டாங்களே, உருப்பிடுவாங்களான்னு கேட்கறான். +2 1176 மார்க் வாங்கினதற்கு பிறகு ஒரு நீட் தேர்வுன்னு சொன்னா அந்த தேர்வுல என்ன இருக்கு? கவாஸ்கர் இதுவரைக்கும் எத்தனை ரன் எடுத்திருக்கிறார் கேள்வி கேட்கிறான். 3200 ஏ, 3700 பி, அப்புறம் சி, ஏதாவது ஒன்று டிக் பண்ணுமா? கவாஸ்கர் எத்தனை ரன் எடுத்தா எங்களுக்கு என்ன, டாக்டருக்கு என்ன சம்பந்தம்? உலக சரித்திரத்தை எழுதியது யார்? நேரு, வின்சென்ட் சர்ச்சில், ராஜாஜி. 3 கொடுக்குறான், அதை ஒன்று டிக் பண்ணுமா? ஏன்னா அரியலூர்ல செந்துறையில இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு டாக்டர் கனவு வேண்டும் என்று சொன்னால் உலக சரித்திரத்தை எழுதுறது நேருவா இருந்தா என்ன, சர்ச்சிலா இருந்தா என்ன, சீசரா இருந்தா எங்களுக்கு என்ன? ஆனா பொது அறிவு வேணுமா? நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வு வேணாம்னு நாங்க சொன்னப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னா, நாங்களும் நீட்டை எதிர்க்கிறோம். அப்ப நம்முடைய தலைவர் என்ன ஸ்டாலின் அவர்கள், பரவாயில்லையா முதலமைச்சர் நீட் எதுக்குறாரு, தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்ட படிக்கிறது விரும்புறாரு என்று சொல்லி ஆதரித்தார். வாங்க அனைத்து கட்சி கூட்டம் கழிச்சுனாங்க, உங்கள்கிட்ட பேசணும். எடப்பாடி பழனிசாமி திமுகவினுடைய தலைவரோடு பேச வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் நம்முடைய அண்ணன் தலைவர் சொன்னார், ஒண்ணு எனக்கு கூச்சம் இல்ல, நான் உங்க கோட்டைக்கே வந்து பேசுறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், 23 வயசுல நீங்க மிஸ்ஸாவில் ஜெயிலுக்கு போனீங்க. 23 வயசுல நீங்க ஜெயிலுக்கு போகும்போது 23 வயசுல எடப்பாடி பழனிசாமி வெள்ளை முட்டை வித்துட்டு இருந்த ஆளு. அது ஏதோ கீழே விழுந்து மேல வந்து நாக்குப்பூச்சி மாதிரி உள்ள போய் வெளியே வந்து முதலமைச்சர் ஆயிடுச்சு. நீங்க இந்த பொன்முடி அனுப்புங்க, இல்லைன்னா என்னையாச்சும் அனுப்புங்க, நான் போயிட்டு வரேன். முதலமைச்சர் நீட் வேணுமா வேணாமான்னு கூட்டத்துக்கு நீங்க ஏங்க போறீங்கன்னு கேட்டேன். தலைவர் சொன்னாரு, இல்ல ராஜா, இதுல வந்து மாணவமானம் பார்க்க கூடாது. பெரியார் சொல்லியிருக்கார், ஒவ்வொருத்தருக்கும் சுயமரியாதை வேணும், தன்மானம் வேணும். ஆனால் இனமானமா தன்மானமா என்று வந்தால் தன்மானத்தை விட்டு கொடுத்து விட்டாவது இனமானத்தை காப்பாற்றுன்னு ஐயா பெரியார் சொன்னார். எனவே இதுல மாணவமானம் பார்க்க வேண்டியதில்லை. எடப்பாடி பழனிசாமி பெரியாரா நான் பெரியாரான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நானே போறேன். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மாணவர்களின் கல்வி முக்கியம். போய் பேசினார்ல, அனைத்து கட்சி கூட்டினீங்கல்ல, சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்தீங்கல்ல, தீர்மானத்தை முன்மொழிஞ்சது எங்களுடைய தலைவர் தானே. என்ன கேட்டோம்? 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டில் ஒரே கையெழுத்துல ஒரே தீர்மானமாக தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம், அவ்வளவுதானே பொட்டேஷன்ல தீர்மானம். இந்த தீர்மானத்தை 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் எழுந்து நின்று எங்களுக்கு நீட் வேண்டாம் என்று ஒரே குரலில் ஒருமித்த குரலில் ஓங்கி ஒழித்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி தமிழரும் எங்களுக்கு நீட் வேண்டாம் என்று சொன்னதாக பொருள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் 2 லட்சம் ஓட்டை வாங்கிட்டு தான் எம்எல்ஏ போயிருக்கான். அப்ப ஒரு ஆள் கையெழுத்து போட்டா 2 லட்சம் தமிழ ஓட்டு போட்டான்னு அர்த்தம். 234 பேர் ஓட்டு போட்டான்னா அத்தனை லட்சம் தமிழ ஓட்டு போட்டிருக்கான்னு அர்த்தம். அப்ப தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த குரல் எங்களுக்கு நீட் வேண்டாம் அனுப்பிச்சிட்டீங்கல்ல, தீர்மானம் போயிடுச்சு இல்ல. தீர்மானம் போயிடுச்சே, என்னாச்சுன்னு கேட்டா ஜனாதிபதி மாளிகையில் அது பரிசீலனை இருக்கிறது. சொல்றது யாரு? முதலமைச்சர் பழனிசாமி. நாங்களும் நம்பணும். சரி அனுப்பிச்சிட்டா போல இருந்தாலும் அது அங்கதான் இருக்கு போல இருக்கு வரும்ட்டு. இந்த டி.கே. ரங்கராஜன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு எம்பி இருக்கார், எங்களோட இருக்காரு டெல்லியில. அவர் என்ன பண்ணாரு, தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தில் எழுதி கேட்டாரு குடியரசுத் தலைவருக்கு, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் வேண்டாம்னு ஒரு தீர்மானம் போட்டோமே, அந்த தீர்மானத்தை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோமே, அது உங்கள்கிட்ட நிலுவையில் இருக்கா, எப்ப முடிவெடுக்க போறீங்கன்னு ஒரு மனு போட்டு கேட்டார். அதுக்கு குடியரசுத் தலைவர் சொன்னாரு, அந்த மாதிரி ஒரு மனு எங்களுக்கு வரவே இல்லைன்ட்டு. நல்லா கவனிங்க, தீர்மானம் போட்டது தனி மனிதன் அல்ல. பல இடங்கள்ல சொல்லியிருக்கார். இந்தியாவினுடைய அரசியல் நிர்ணய சபையில் அம்பேத்கர் பேசுகிற போது சொன்னார்,
இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் than the individual. தனி மனித மரியாதையை விட, மாண்பை விட நிறுவனங்கள் மதிக்கப்பட வேண்டும். உச்சநீதிமன்றம் ஒரு நிறுவனம், தேர்தல் கமிஷன் ஒரு நிறுவனம், நாடாளுமன்றம் ஒரு நிறுவனம், சட்டமன்றம் ஒரு நிறுவனம். இதுக்கெல்லாம் ஒரு புனிதத்தன்மை இருக்கு, தனி மனுஷனுக்கு இல்ல. தனி மனிதனை விமர்சிக்கலாம், பாராளுமன்றத்தை விமர்சிக்க கூடாது. தனி மனிதனை விமர்சிக்கலாம், உச்ச நீதிமன்றத்தை விமர்சிக்க கூடாது. என்றால் அவையெல்லாம் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற நிறுவனங்கள். அந்த நிறுவனங்களுக்கு ஒரு சாக்ரோசாங்க்ட், அரசியல் சட்டத்தால் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு புனிதத்தன்மை இருக்கிறது என்று அம்பேத்கர் நம்பினார். அதனால்தான் சொன்னார், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் than the individuals. தனி மனிதன் விட்டுறா, நேரு யார், காந்தி யார் விமர்சிச்சுக்க. ஆனால் நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் உயர்நீதிமன்றமும் தேர்தல் கமிஷன் இதெல்லாம் ஒரு நிறுவனங்கள். அந்த நிறுவனங்கள் மதிக்கப்பட வேண்டியவை. எனவே தீர்மானம் போட்டது எடப்பாடி பழனிசாமி அல்ல, இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் கூட அல்ல. இவங்க எல்லாம் தனி மனிதர்கள் விட்டு. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றம் என்கின்ற நிறுவனம், அரசியல் சட்டத்தால் கட்டமைக்கப்பட்ட நிறுவனம், எழுந்து நின்று எங்களுக்கு நீட் வேண்டாம் என்று போட்ட தீர்மானத்தை எங்க இருக்குன்னே தெரியல, குடியரசுத் தலைவர் மாதிரி இல்லைன்ட்டான். எங்க போச்சு? இவன் போட்ட தீர்மானம் எங்க போச்சு? முதலமைச்சருக்கு தெரியல. நாங்க காலேஜில் படிக்கும்போது ஒருத்தர் எழுதினான், அன்பே என்னையே உருக்கிறான், இந்த காதல் கடிதத்தை உனக்கு எழுதுகிறேன், பிடிக்கவில்லை என்றால் கிழித்தெறிந்து விடாதே, உன் தங்கை இடமாவது கொண்டுனான். அந்த மாதிரி குடியரசுத் தலைவர் தான் அனுப்பிச்சிங்க, அது அங்க இல்ல, பிரதமர் கேட்டா அங்கே இல்லைங்கிறான். கடைசியில நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, இல்ல அதை நாங்க நிராகரிச்சுட்டோம். நிராகரித்து விட்டோம் என்று சொன்னதற்கு பிறகு இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், இல்லை நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம். இப்படியே 4 வருஷம் போச்சு. இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் கடந்த 4 ஆண்டு காலமாக 5 ஆண்டு காலமாக கிராமப்புறத்திலே படித்த மாணவர்கள், தாழ்த்தப்பட்டவன் போறான்னு சொல்றாங்க, உண்மையா இருக்கலாம். யாரு? ஒரு IAS அதிகாரியாக சென்னையில இருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்டவனுடைய பிள்ளை டாக்டர் ஆகுது. ஏன்னா அது போகுது, நீட் தேர்வுக்கு போகுது, கோச்சிங் கிளாஸ் போகுது, பயிற்சி வகுப்புக்கு போகுது, பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆனால் அதே தாழ்த்தப்பட்ட வகுப்பில் குடிசை வீட்டில் இருக்கிற அனிதாவை போன்ற சாதாரணமானவர்கள். எங்க அப்பா ஒரு விவசாயி. நான் இன்னும் பெருமையோடு சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்நாளில் தனியார் கல்லூரியில், தனியார் பள்ளியில் நான் படித்ததே இல்லை. முழுக்க முழுக்க அரசு கல்லூரி, முழுக்க முழுக்க இப்ப கிருஷ்ணசாமி சொன்னாரு, நான் பேசுற இங்கிலீஷ்ல மோடி குற்றம் கண்டுபிடிச்சாரா? மோடி பேசுற இங்கிலீஷ்ல நான் குற்றம் கண்டுபிடிப்பேன். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த நாங்கள் MBBS பள்ளிக்கூடம் சொன்னது யார்? ஆனால் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் கிராமத்தில் இருந்து வருகிற இளைஞன் டாக்டராக வரக்கூடாது என்பதற்காக ஒரு கொடிய சட்டத்தை போட்டு வைத்து, அந்த சட்டத்தை இன்றைக்கு என்னன்னு கேள்வி கேட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் யாருக்கும் அடிமை இல்லை. அறிவுட்ட லூசு, நீ நீட்டை நீ வாங்கி கொடுத்துட்டு நானே சொல்றேன் நீ அடிமை இல்லை. நான் முதலமைச்சருக்கு 30 நாள் கெடு கொடுக்கிறேன். இன்னும் 30 நாட்களில் தமிழ்நாட்டில் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு யோகிதை இருக்கிறது. நான் தமிழ்நாட்டு மக்களுடைய கனவை நிறைவேற்றுவேன். நான் யாருக்கும் அடிமை அல்ல. மோடி எனக்கு கால் தூசு, தமிழ்நாட்டு மக்கள் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி 30 நாட்களில் நீ நீட் தேர்வை ரத்து செய்து விட்டால் நான் எழுதி தருகிறேன், இந்த ஆர் ஆசா உனக்கு வாழ்நாள் முழுக்க அடிமை. அவனை இல்லைன்னா நீ என்ன பண்ண போற சொல்லு? அறிவாளத்தை கேட்க போறிப்பா நீ? கேட்க அடிமை இல்லைங்கிற. வேலை வைத்து அரசியல் செய்கிறார்கள். என்ன வேலை வைத்து நாங்க அரசியல் சொல்றோம்? ஏன் வேலை உனக்கு மட்டும் தான் சொல்லணுமா? வேலை என் கையில பிடிச்சா முருகன் ஏத்துக்க மாட்டாரா? தந்தை பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னவர். ஆனால் தந்தை பெரியாருக்கு குன்றக்குடி அடியாளர்கிட்ட போகும்போது குன்றக்குடியாளர் விபூதி கொடுத்தா வாங்கிக்குவார். மகா சன்னிதானம் பாரு. கடவுளை ஏற்றுக்கொள்ளாத, சிவனை ஏற்றுக்கொள்ளாத தந்தை பெரியார் குன்றக்குடி அடியாளர் பார்த்தா குனிஞ்சு வணங்கி மகா சன்னிதானம் விபூதி கொடுங்க பாரு. திருவிக்கா பெரியாருடைய நண்பர் சைவத்திலே ஊறியவர். தமிழ் தண்டல் திருவிக்கா சைவத்தில் ஊறியவர். பெரியார் வீட்டுல தங்கினார். ஈரோட்ல எழுதியிருக்காரு பெரியார். பெரியார் வீட்டுல தங்கி ஆத்துக்கு முடிஞ்ச போயிட்டார். விபூதி போட்டு வந்தா வீட்டுல வச்சு போயிட்டார். தன்னுடைய நண்பர் திருவிக்கா. நான் கடவுள் இல்லைன்னு சொல்றவர் பெரியார். ஆனா கடவுள் உண்டு, சைவமும் சிவனும் தான் எங்களுக்கு முக்கியம் சொல்றவர் யாரு? திருவிக்கா. தன்னுடைய நண்பர் திருவிக்கா
நம்மளுடைய நண்பன் குளிக்க போயிட்டான் ஆத்துக்கு, ஆனா விபூதியை விட்டு போயிட்டான். குளிச்ச உடனே விபூதி வைப்பானு, அது பழக்கமாச்சேன்னு பெரியார் தூக்கிட்டு ஓடினார் ஆத்துக்கு போய், என்ன ராமசாமி இங்க வந்திருக்கேன்னப்ப, இல்லப்பா நீ குளிச்ச உடனே விபூதி ஃபுல்லா திருநீர் வைப்பிய, அந்த திருநீரை வீட்டுல மறந்துட்டு வந்துட்டேன், அந்த திருநீரை நான் உனக்காக தூக்கிட்டு வந்தேன். பெரியாருக்கு என்ன கடவுளோட கோபம், என்ன கோபம்னு கேக்குறேன். ஜாதி வேணான்னாரு, இல்ல அது மதத்துல இருக்குன்னு சொன்னா, அப்ப மதமே வேணான்னாரு, இல்ல அது கடவுள் தான் படைச்சாருன்னா அப்ப கடவுளே வேணான்னாரு. அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லை. அவருக்கு என்ன பெரிய கடவுளோட கோபமா? அவரே சொல்றாரு, மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, பார்த்தால் பாவம், தொட்டால் தீட்டு, குளத்தில் தண்ணீர் இருக்கக்கூடாது, தெருவிலே நடக்கக்கூடாது என்பதை போன்ற கொள்கைகள் தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, சண்டை மாறுதத்தால் துகளாக்கப்படாமலோ, சமுத்திரம் பொங்கி எழுந்து மூழ்க செய்யாமலோ பார்த்த பிறகும் கூட கடவுள் ஒரு இருக்கிறார் என்றால் நான் எப்படி நம்புவது? ஆனா ஒருத்தரை படிக்க வேணாங்கிற, ஒருத்தரை குடிசையில இருக்கிற, உங்க அப்பம் படிக்க கூடாது, உங்க பாட்டம் படிக்க கூடாதுங்கிற, பிராமணன் மட்டும் தான் படிக்கணுங்கிற, சூத்திரம் படிக்க கூடாதுங்கிற, இதுக்கு கேட்டா கடவுள் தான் காரணங்கிற. அப்படி சொன்னால் அந்த கடவுளை நான் எப்படி கோபம்? ஒரு ஜாதி பேர்ல, மதத்து பேர்ல, பிரிவினைகள் பேர்ல, அதற்கு காரணமாக இருந்த கடவுளை அவ்வளவுதான். பெரியார் தான் கடவுள் என்னார. பெரியாருடைய கொள்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தஞ்சை மாவட்டத்தில் பெரியார் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஒரு முடிவு பண்ணாங்க. பெரியார் நல்ல நல்ல கருத்தெல்லாம் சொல்றாருயா, ஜாதி வேணாங்கிறாரு, மதம் வேணாங்கிறாரு, பெண்ணடிமை தீர்ணுங்கிறாரு, பகுத்தறிவு வேணுங்கிறாரு, இந்த சமூகம் அறிவியல் வளர்ச்சி பெறணும்லாம் சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. ஆனா கடவுளை வணங்குறவன் காட்டுங்கிறான்னு சொல்றாரு. பெரியார்ட்ட போய் இதை மட்டும் நம்ம வேணான்னு சொல்லணும். கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்றது மட்டும் வேணாம், மற்றவங்க ஒத்துக்கிறோம். ஐயா சொல்றது எல்லாம் சரி, ஆனா கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்றது தப்பு. இதை நம்ம போறோம்னு சொல்லி யாராரு? ஒரு முஸ்லீம் உள்ளா, ஒரு கிறிஸ்துவ பாதிரியார், ஒரு ஆதீனம், திருவாரூர் ஆதீனம், 3 பேர் பெரியார்ட்ட போனாங்க. நீ போயிடலாம் ஐயாட்ட. ஐயா போன உடனே, ஐயா முக்கியமான வந்திருக்காங்களே, நம்முடைய மாற்று கருத்து சொல்லி உங்களுக்கு காப்பி எல்லாம் கொடுத்து, என்ன ஏன் எல்லாம் வந்திருக்கீங்களே, சாப்பிடுங்க, கேள்வி சாப்பிடணும். இல்லையா அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி, எல்லாம் சரி, இந்த கடவுள் இல்லைன்னு மட்டும் நீங்க சொல்றீங்களே, சங்கடமா இருக்கு, கொஞ்சம் மாத்தீங்கன்னு. ஐயா கேட்டாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். என்கிட்ட கேட்டீங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். 3வது பார்த்து கேட்டாரு, உங்க கடவுள் என்னன்னு கேட்டார். எனக்கு கடவுள் அல்ல. நீ மீதி கிறிஸ்தவ கடவுளையும் இந்து கடவுளையும் நீ ஏத்துக்கிறியா? அந்த கடவுள் என் கடவுள் இல்லை அவன் சொல்லிட்டான். அப்புறம் பாதிரியார் கேட்டார், எப்ப உனக்கு கடவுள் பரிசுத்த ஆவி இயேசுநாதர், அவன் சொல்ற அல்லாவையும் சிவனையும் ஏத்துக்கிறியாரு, அந்த கடவுள் என் கடவுள் இல்லைன்ட்டார். அப்புறம் இந்துவை கேட்டார், எப்ப நீ அல்லாவையும் கிறிஸ்து ஏத்துக்கிறான், அந்த கடவுள் என் கடவுள் இல்லைன்ட்டார். ஏன்னா நீங்க எல்லாம் பகுதியா கடவுள்ங்கிறீங்க, நான் ஒட்டுமொத்தமா கடவுள் என்ன பிரச்சனை? பெரியாருக்கு ஜாதி மேல பிரச்சனை, அவ்வளவுதானே. ஆனால் இந்த வேலை எங்களுக்கு தான் சொல்லுங்கிற என்ன நியாயம்? வேலை நாங்க பிடிக்க கூடாதா? வேலை நாங்க கேட்டோமா? ஒண்ணு தெரிஞ்சுக்க, நாங்க யாருன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்க பாணியிலே சொல்றேன். நான் எங்கள்கிட்ட வீரமணி சொன்னாருன்னு சொன்னா தப்பும்ப, வீரமணி உங்க ஆளும்ப. ஒரு கருப்பு சட்டை காட்ட போறோம் சொன்னாருன்னா அவங்க சட்டைக்காரம்ப. சாய்பாபா உங்கள் தானே, சாய்பாபா உங்கள் தானே. சாய்பாபாவை பார்க்கணும்னு எத்தனை பேர் துடிச்சான்? நான் சொல்லல, சாய்பாபா கலைஞரை பார்த்தார். பார்த்துக்கப்ப வெளியே வந்த நான் இருந்தப்போ, நானும் துறைமுருகனா இருந்தேன். துறைமுருகன் கூட காலெல்லாம் தொட்டு கும்பிட்டேன், நான் கும்பிடல. நான் எனக்கெல்லாம் போடல, இதெல்லாம் துபா கூப்பிட்டேன். தலைவரும் பெருசா ஒண்ணு வாங்க, வீட்டுக்கு வந்தாரு, மரியாதை கொடுத்தாரு, காஃபி கொடுத்தாரு, துறைமுருகன் போய் பயப்படுத்தா கும்பிட்டாரு. நாங்க கும்பிடல. இதெல்லாம் எல்லா மனுஷனும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் வெளியே போய் கேட்டாங்க, உங்களை சந்திப்பதற்கு ஏகப்பட்ட பக்தர்கள் தவமாக தவம் இருக்கிறார்களே, நீங்க போறீங்க? அவர் சொன்னாரு, இல்ல போன பிறவில ஒரு கரிகால் சொல்ல, கடவுள் என்கிட்ட நீ அவரை போய் பாருங்க. கடவுள் யாரு? நான் சொல்லல, கருப்பு சட்டை போட்ட வீரமணி சொல்ல, கடவுளே இல்லைன்னு சொல்ற ராஜா சொல்ல, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. சாய்பாபா சொன்னார், எனக்கு கடவுளே கலைஞரை போய் நீ பார், அவர் போன பிறவில கரிகாலன்னு சொன்னார். இப்ப சாய்பாபா நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப வேலை நாங்க வச்சு தப்புனா சாய்பாபா நீங்க என்ன திட்ட போறீங்களா? சரி, அதை விடு. நேற்று வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகார் எங்க பக்கம் வருவார், எங்க வருவார், இந்த கூறு கட்ட குறும்பு வரைக்கும் போனீங்கல்ல, அந்த என்ன தெரியுமா சொன்ன ஒரு நிகழ்ச்சியில கலைஞரை வச்சுக்கிட்டு, நான் சாய்பாபாவை பாக்குறதுக்கு 5-6 வருஷமா மனு போட்டம் கிடைக்கல, ஆனா சாய்பாபா போய் கோபாலபுரத்துல பார்த்துட்டாரு. இதுல என்ன தெரிகிறது என்றால், யார்? நான் சொல்லல,
ரஜினி சொன்னாரு, கலைஞருக்கு கடவுளை பிடிக்கவில்லை, ஆனால் கடவுளுக்கு கலைஞரை பிடிக்கிறது. சொன்னது நான் தான், ரஜினிகாந்த். சாய்பாபாவும் ரஜினிகாந்தும் கடவுள் கலைஞர் இருக்காருன்னு சொல்லும் போது உங்களுக்கு வேலை எங்க ஸ்டாலின் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இந்த வேலை வச்சு நீங்க என்ன பண்ணிவிடுவீங்க? நான் ஒண்ணும் சொல்லல. வேலை நான் சொல்றேன், இதுவரை கோயிலுக்கு போகாத, திராவிட கழகத்திலேயே பயின்று வளர்ந்த ராஜா சொல்றேன், எல்லா முருகன் கோயிலையும் எடப்பாடி பழனிசாமி மூலமா பிஜேபி காரனுக்கு நான் சொல்றேன், அந்த முருகன், எந்த முருகன்? இந்த முருகன் இல்ல, பிஜேபி முருகன் ஒரு ஆள் இருக்காருல்ல, வேலை தூக்கிட்டு அலையிறாரு, அந்த முருகனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஹெச் ராஜாவுக்கும் வானதி சீனிவாசனுக்கும் மிகுந்த தாழ்மையோடு மிகுந்த மரியாதையோடு உங்களுடைய தாழ்வெடுத்து கேட்கிறேன். இந்த வேலை நான் தூக்கிக்கிட்டு அளவு குத்திக்கிட்டு பட்டை போட்டுக்கிட்டு ராஜா அரை அம்மனமா ஆவடி டவுன்ல முருகான்னு வர தயார். ஆனா நீ ஒண்ணு செய்யணும், என்ன தெரியுமா செய்யணும்? எல்லா முருகன் கோயில்லையும் சமஸ்கிருதத்தில் ஓடுறது விட்டுட்டு தமிழ்ல கந்தர் சஷ்டி கவசத்தை கந்தர் சஷ்டி கவசம் தரும், கந்தர் சஷ்டி கவசம் தண்ணீர் கிருஷ்ணன் புதுவும் செங்கதிர்வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மயிலடம் செய்யும் மயில்வாகன்னா ராரா ராரா ரீரி ரீரி பாடாம. ஏன்னா நீங்க வேலுமீங்க, தமிழ் கடவுளுமீங்க, உள்ள போனா சமஸ்கிருதத்தை வச்சுக்கிட்டு நாங்களாம் வேலுக்கு விரோதியா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முருகன் இருக்கானு தெரியல, முருகன் என்று ஒன்று இருந்தால் எடப்பாடி பழனிசாமியை சுவசம்சாரம் பண்ணிட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றுறதான் நாங்க முதல்ல. இன்னைக்கு பேப்பரை பாக்குறேன்னு வைத்த எரியுது ஜெரால்டு, வைத்த எரியுது கிருஷ்ணசாமி. 79 கோடியில ஜெயலலிதா கட்டிருக்காங்க. 79 கோடி. அண்ணாவுக்கு ஒரே ஒரு தூண் நிக்குது, அணையா விளக்கு. இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வச்ச அண்ணாவுக்கு ஒரே ஒரு தூண். தமிழ்நாட்டு மக்கள் திமுக காரனை விடுங்க, தூரத்தில் இருக்க தமிழுக்கு நல்லுலக மக்கள் எல்லாம் கேட்கறேன், ராஜா திமுக காரனை விட்டுருங்க, எங்களுக்கு நீங்க ஓட்டு கூட போட வேணாம், சிந்திங்க தயவு பண்ணி. ஒரு 40 ஆண்டு காலம் பெரியாரோடு பயணித்து தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்து தமிழ்நாடு பெயர் வைத்த அண்ணாவுக்கு ஒரு சின்ன இடம் இருக்கு. எம்ஜிஆர் கட்டிருக்கேன், கலைஞர் கட்டிருக்கோம். ஆனா ஜெயலலிதாவுக்கு இதுவரை இல்லாத எந்த தலைவர், நான் சொல்றேன் உலகத்திலேயே இல்லாத தலைவர் ஜெயலலிதா. உங்களுக்கு 80 கோடி. இதுல என்ன பண்றான் அந்த ஆள் எடப்பாடி பழனிசாமி? தான் ஆட்சிக்கு வரமாட்டோம்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு எங்க திமுக வந்தா அந்த கல்லறையை அந்த நினைவிடத்தை பராமரிக்க மாட்டாங்களோன்னு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பராமரிப்பதற்கு இப்போதே 50 கோடி. யாருக்கு காசுல? உங்க காசு, என் காசுல ஜெயலலிதா நினைவிடத்தை பராமரிக்கிறதுக்கு இப்போ 9 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நான் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன், எங்க படத்துல கட்டியிருக்க? எங்க பணத்துல கட்டியிருக்கல? உலகத்துல எல்லா தலைவருடைய கல்லறையும் நான் மத்திய அமைச்சராக இருக்கும்போது பார்த்திருக்கேன். நான் ஒரு சித்தாந்தத்தை தூம்பி சுமக்கிறவன், அந்த சித்தாந்தத்தின் அடையாளமாக கலைஞரை பார்த்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்தவன் என்கின்ற உணர்வோடு எங்க போனாலும் தலைவருடைய கல்லறையை பார்த்திருக்கேன். அண்ணாவில ஸ்டார்ட் பண்ணுவோம், பெரியாரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். பெரியார் நினைவெடுத்து போயிருக்கீங்கல்ல, என்ன எழுதிருக்கு பெரியாருக்கு? அறிவும் மானமும் மனிதருக்கு அழகு தானே எழுதியிருக்கு. பெரியார் சிலைக்கு என்ன எழுதியிருக்கோம்? கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் காட்டு முன்னாடி எல்லாம் எழுதியிருக்குல்ல. ஏன்? அவர் சொன்னார், அவர் வாழ்ந்தார். அவருடைய நினைவிடத்தில் என்ன எழுதியிருக்கோம்? அறிவும் மானமும் மனிதருக்கு அழகு. அவர் சொன்னார், சொன்னபடி வாழ்ந்தார் எழுதியிருக்கிறோம். அண்ணாவுக்கு என்ன எழுதியிருக்கோம்? எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது எழுதியிருக்கோமா? அவர் சொன்னார், வாழ்ந்தார் எழுதியிருக்கோம். கலைஞர் தான் எழுதினார், அண்ணா எழுதப்பா. விரலசைத்து எழுத்துலகில் விந்தை வேலை செய்தாய் அண்ணா, அந்த விரலை ஏன் மடக்கி கொண்டாய்? நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டாய்? நீ கண்மூடி சிந்திக்கும் பேரழகை கண்டுள்ளேன் என்று மண்மூடி கொண்டுன்னை காணாமல் தடுப்பது என்ன கொடுமை? கொடுமைக்கு முடிவு கண்டாய், அவை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றாய், இதையும் தாங்க ஏதன்னா எமக்கு இதயம் என்று கலைஞரின் பேனா அழுதுகிறான். அந்த வரி எழுதியிருக்கோம் அண்ணாவுக்கு. அப்ப பெரியார் என்ன வாழ்ந்தாரோ, எதற்காக வாழ்ந்தாரோ அந்த வாசனம் அவருடைய கல்லறையில் இருக்கு. அண்ணாவுக்கு எழுதியிருக்கோம். காமராஜருக்கு நினைவிடம் இல்லாவிட்டு எழுதுனா கூட செலவு வச்சிருக்கிறோம். என்ன எழுதி வச்சிருக்கோம்? கடற்கரையில 2 பிள்ளைங்க ஸ்கூல் போற மாதிரி கையில பிடிச்சிருக்காரு காமராஜர். பாத்துறீங்கல்ல? அதுக்கு என்ன பொருள்? இந்த நாட்டில் இருக்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போன கல்வி கண்ணை திறந்தவர் காமராஜர் அடையாளம் எழுதியிருக்கோம். நான் வெளிநாட்டுக்கு போனேன்,
கார்ல் மார்க்ஸுடைய கல்லறையை தேடி போய் பார்த்தேன் லண்டன்ல. அவர் என்ன சொன்னார் கடைசியா? உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள். Workers of the world unite. You have nothing to lose but your chain. இழப்பதற்கு அடிமை சங்கிலியை தவிர ஏதுமில்லாத உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், புரட்சி செய்வோம்னார். அவர் கல்லறை எழுதியிருக்கான், Workers of the world unite. You have nothing to lose but their chain. அவர் சொன்னார், வாழ்ந்தார், எழுதியிருக்காரு. இப்ப சேகுவாரா பனியன்ல போட்டுட்டு இருக்கீங்களா பசங்க எல்லாம்? பல பேர்த்த பாக்குற சேகுவாரா பனியன் போட்டிருக்கான், என்னன்னே தெரியாம போட்டிருக்கான். அது யாருன்னே தெரியாம போட்டிருக்கான். சேகுவாரா அர்ஜென்டினாவிலே பிறந்தவர், தன்னுடைய தாய்நாடு அர்ஜென்டினா. ஆனால் அர்ஜென்டினாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கியூபாவில் புரட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக பிடல் காஸ்ட்ரோவோடு இணைந்து பக்கத்து நாட்டிலே போய் புரட்சி செய்து அந்த நாட்டினுடைய அமைச்சராக, சுகாதாரத்துறை அமைச்சராக, கல்வி அமைச்சராக புரட்சிக்கு பின்னால் பதவியேற்றவர். பிறந்தது அர்ஜென்டினா, புரட்சி செய்தது கியூபா. கியூபாவில் மந்திரியானதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற பொலிவியாவில் கம்யூனிஸ்ட் புரட்சி ஓங்கி ஒழித்த போது இந்த சொறி பிடிச்சவன் கை சும்மா இருக்க மாட்டான் மாதிரி கார்ல் மார்க்ஸையும் புரட்சியும் படித்த அந்த சேகுவாராவுக்கு மந்திரி பதவி பெருசா தோணல, தூக்கி எறிஞ்சிட்டு பிடல் காஸ்ட்ரோவிட்ட சொல்லாம பக்கத்து நாட்டில் இருக்கிற பொலிவியாவிலே போய் ராணுவ புரட்சிக்கு தலைமை தாங்கி ஆயுத புரட்சியை மேற்கொண்டான். அங்கே அவன் கொல்லப்பட்டான். கொல்லப்பட்டு பொலிவியா 10 ஆண்டுகளுக்கு பிறகு புரட்சி வென்றெடுக்கப்பட்டு அப்ப போய் தேடுறாங்க சேகுவாராவை எங்கே வந்து கொன்னார்கள், எங்க புதைச்சான்னு தேடுறான். தேடி கண்டுபிடிச்சு சேகுவாரனுடைய வெறும் எலும்பு கூட்டை எடுத்து வந்து கியூபாவினுடைய தலைநகர் ஹவானாவில் அவருக்கு நினைவிடத்தை பிடல் காஸ்ட்ரோ உண்டாக்குறார். அப்ப பொலிவியாவுக்கு போனப்ப பொலிவியாவோட இருந்த பத்திரிகைக்காரன் கேட்டான், சேகுவாரா உயிரோடு இருக்கும்போது கேட்டான், நீ பிறந்தது அர்ஜென்டினா, புரட்சி செய்தது கியூபா, கியூபாவில இருந்து இங்கே ஏன் வந்தன்னு கேட்டப்போ அவன் சொன்ன வாசகம் இருக்குல்ல, சேகுவாரா சொன்னான், நல்ல கேள்வி. அவன் சொன்னான், எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை நாடு. எனக்கு வந்து அன்னை நாடுலாம் ஒண்ணும் கிடையாது. எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த அடிமை விலங்கை தகர்த்தெறியணும், அந்த நாடு என் அன்னை நாடு. அவனுடைய கலையில எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை நாடு எழுதி போய் பாருங்க. அப்ப அண்ணாவுக்கு என்ன எழுதியிருக்கோம், பெரியாருக்கு என்ன எழுதியிருக்கோம், கார்ல் மார்க்ஸ்க்கு என்ன எழுதியிருக்கோம், சேகுவாராவுக்கு என்ன எழுதியிருக்கோம், உலகத்துல தான் எழுதியிருக்கான். அதை விட கொடுமை இப்ப ஜெயலலிதாவுக்கு என்ன எழுத போறீங்கன்னு கேட்க வரேன். இப்ப நானே எதிர்க்க நம்ம தலைவர் அண்ணன் ஸ்டாலின் ஒரு நாள் கேட்டேன் கார்ல போகும்போது, என்ன ஜெயலலிதா படத்தை திறக்க விட்டீங்க சட்டசபையிலன்னு கேட்டேன். அது யார்கிட்டயுமே சொல்ல ராஜா, திடீர்னு திருட்டுத்தனமா திறந்துட்டானு. முதல்ல நீங்க முதலமைச்சர் ஆனா ஜெயலலிதா படத்தை எடுக்கிறதுக்கு கூச்சல் போட்டா தயவு பண்ணி மற்ற படத்துல எடுத்துருக்காங்க. ஏன்னா காந்தி படம் அங்க மாட்டிருக்கு, காமராஜர் படம் அங்க மாட்டிருக்கு, அண்ணா படம் அங்க மாட்டிருக்கு. இவங்க எல்லாம் யாரு? தமிழ்நாட்டுக்கு காந்தி வந்தார், கோஷூட்டோட வந்தார், பாரிசர் பட்டம் பெற்ற காந்தி வந்தார். காந்தி வந்தப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஓரத்துல ஒரு பெண்மணி ஒரு பக்கம் சேலையை உடம்புல கட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் சேலையை காய போட்டாங்க. காந்தி பார்த்துட்டு கேட்டாரு, ஏன் அந்த அம்மா கொஞ்சம் புடவையை கட்டிட்டு மீதி புடவை உடச்சதுன்னு கேட்டப்ப அந்த உதவியாளர் சொன்னா, அந்த அம்மாட்ட இருக்கிறதே ஒரு புடவை தாங்க, ஒரு புடவை தாங்க, அதை மாத்தி கட்டுதுன்னா. அப்ப அவர் சொன்னார், இந்தியாவில் ஒரு பெண்மணி மாற்றிக்கொள்வதற்கு குறைந்தபட்சம் 2 புடவைகள் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு வரை நான் அரை அம்மனமாகத்தான் திரிவேன் என்று சொல்லி வெறும் கோமணத்தோட தெரிஞ்சார் காந்தி. அந்த காந்தி படத்தை அங்க மாட்டி வச்சிருக்கீங்க. காமராஜர் படத்தை மாட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொந்த தாயை பார்க்க போனார் விருதுநகருக்கு. முதலமைச்சருக்கு தெரியாம அந்த அம்மா கஷ்டப்படுதுன்னு, சிவகாமி அம்மா கஷ்டப்படுதுன்னு முனிசிபாலிட்டி சேர்மன் போய் ஒரு பைப்பை போட்டு விட்டான் முதலமைச்சர் அம்மான்னு. இவர் போய் என்ன புதுசா பைப்புன்னு கேட்டாரு. இல்லப்பா அதிகாரிக்கு தான் போட்டாங்க. அந்த அதிகாரி கூப்பிட்டா, நீ சஸ்பெண்ட் கல்றார். ஒரு முதலமைச்சருடைய தாய் என்பதற்காக தனியாக சலுகை அளித்தால் என்னுடைய நேர்மை என்ன ஆவது? காமராஜர். அண்ணா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார், இந்த அரசு மருத்துவமனையில் இருந்தார். அசந்து தூங்கினார். ஒரு நாள் எழுந்து பார்த்தார், ஏசி ஓடிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஏசிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். இப்போ நான் சொல்றது 1967 முதலமைச்சர் இருக்கும்போது ஏசி மாட்டி விட்டான். புத்துநோய்க்கு ஏசி இருக்கணும்னு. அண்ணா திரும்பி பார்த்து, என்ன ஜில்லுன்னு இருக்கு, ஏசி போட்டிருக்கீங்க. இல்ல உங்க உடம்புக்கு ஏசினார். மேல் சட்டை இல்லாம வெறும் கோவணத்தை கட்டிக்கிட்டு சுட்டரிக்கிற வெயில்ல காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைச்சி ஓடா போன ஒருத்தன் உதயசூரனுக்கு ஓட்டு போட்டு நான் முதலமைச்சராக இருக்கேன், எனக்கு ஏசியா கலெக்டர் சொன்னவர் அண்ணா. ஏன்னா அந்த
காமராஜர் படமும் அங்க இருக்கு, காந்தி படமும் இருக்கு, அண்ணா படமும் இருக்கு. இந்த அம்மா படத்தை மாட்டிருக்கானுவா. இப்போ பிராமணால் காஃபி கஃபேன்னு இருந்துச்சு ஒரு காலத்துல, இப்ப இல்ல. பிராமணால் காஃபி கஃபேன்னு எழுதிட்டாங்க ஐயர்கள்லாம். பெரியார் என்ன பண்ணாரு, எங்கெங்கெல்லாம் பிராமணால் காஃபி கஃபே இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து அழிப்பேன் தார் பூசிட்டார். ஐயர்கள்லாம் போயிட்டான். போய் பெரியார் என்ன கேட்டான், உங்களை நான் சூத்திரன்னு சொன்னா, உங்களை நான் பஞ்சமா பறையம் பலன் திட்டினா, எங்க கடை பிராமணால் காஃபேன்னு போட்டுக்கிட்டோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டான். பெரியார் சொன்னாரு, இங்க வாயா, ஒரு 50 வீடு இருக்க இடத்துல ஒரே ஒருத்தி மட்டும் இது பத்தினி வீடுன்னு போர்டு போட்டா மீறி கூட என்னடா அர்த்தம் கேட்டார். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஓபன் லெட்டர் எழுதுனேன். இவரு எங்க தலைவர், நம்ம தலைவரை பார்த்து ஒண்டி கொண்டி வர தயாரா, ஒண்டி கொண்டி வர தயாரா. நான் உனக்கு வந்து நீ என்ன மனநோயாளியா, பைத்தியக்காரனா, முட்டாளா, எனக்கு ஒண்ணும் புரியல. திறந்த வெளி கடிதம் எழுதிட்டேன். இதுதான் என்னுடைய ஓபன் லெட்டர் டு யூ. முதலமைச்சருக்கு என்னுடைய திறந்த மனல். ஜெயலலிதாவை பத்தி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னு சொல்லிட்டேன். என்ன சொல்லிருக்கு? What has been done by Jayalalitha, accused number 1, is nothing but an unpardonable onslaught on the constitution religion, which is the basis for our democracy. நம்முடைய ஜனநாயகத்திற்கு அடிநாதமாக இருக்கிற அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த கொள்ளைக்காரி, மன்னிக்க முடியாத கொள்ளைக்காரி ஜெயலலிதா. நான் சொன்னேன், நாசரா சொன்னாரு, கிருஷ்ணசாமி சொன்னாரு, ஜெயலலிதா சொன்னாரா, காயத்ரி சொன்னிச்சா? யாரு சொன்னா? உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த கொள்ளைக்காரி படத்தை வந்து நீ சட்டசபையில மாற்றன்னா, பெரியார் சொன்ன மாதிரி ஒரு ஊட்ட பத்தினின்னு போட்டுக்கிட்டா மத்த ஊடு என்ன ஆகும்னா, நீ அண்ணாவை அவமதிக்கிறியா இல்லையா, நீ காமராஜர் அவமதிக்கிறியா இல்லையா? இப்ப நான் கேட்கிற எடப்பாடி பழனிசாமி 79 கோடி ரூபாய்க்கு நீ கட்டிட்டல, மகன நீ மானம் ரோசம் உள்ள நல்ல மனுஷனா இருந்தா அந்த கல்லறையில உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சோ அந்த வாசகத்தை, இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு அடிநாதமாக இருக்கின்ற அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த கொள்ளைக்காரி எங்க ஆத்தா இங்க உணர்கிறார். நான் தப்பா சொல்லிய சொல்ல முடியுமா? ஆக யாரை ஏமாத்துறீங்கன்னு கேக்குறேன். நீட் போச்சு, ஜிஎஸ்டி போச்சு, தமிழ்நாடு அதை விட ஒக்கி புயல், வர்தா புயல், இன்னும் என்ன புயல் இருக்கு? இவ்வளவு புயலுக்கு சேர்த்து இவர் கேட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? ஏறத்தாழ 14,000 கோடி. நான் அடிமை இல்லை என்று சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களே, கலைஞர் கால தொட்டு வணங்கின ராஜா சொல்றேன், 14,000 கோடி கேட்டல, இது வரைக்கும் 1000 கோடி கூட கொடுக்கல மோடி. இன்னும் ஒரு 10,000 கோடி ரூபாய் இந்த 3 மாசத்துல கொடுத்துட்டீங்கன்னா நான் கோட்டைக்கு வந்து உன் காலத்துக்கு கும்பிடுறேன். வாங்க முடியுமா? கொடுத்துருவாங்களா மோடி? நீ வந்து இங்க வந்து நான் யாருக்கும் அடிமை இல்லை, என்ன நியாயம்? ஆக தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எல்லாம் நான் மித்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு அடிமை அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய இந்த வீர வணக்கம் என்ன சொல்றான்? தமிழ் இந்த இனத்திற்கு மட்டும்தான் தனித்த அடையாளம் உண்டு, மற்ற மொழிக்கெல்லாம் வெறும் மொழி. ஆனால் இந்த மொழிக்கு மட்டும்தான் இனம் சார்ந்த அடையாளம், திராவிட அடையாளம். கன்னடமும் கணிதமும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் முதிரத்தே உதிர்த்தெழுந்தே ஒன்று பல ஆயுளினும். தெலுங்கு மலையாளம் எல்லாம் ஒன்னா இருந்தாரா? தமிழ் தான்டா மூலம். ஏனென்றால் தமிழ் தான் திராவிடம். இந்த திராவிட நாடு, திராவிட கலாச்சாரம் தனி. அந்த அடையாளத்தை பேணி காப்பாற்றிய பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இன்றைக்கு யார் வடிவத்தில் இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வடிவத்தில் இருக்கிறார். அவரை முதலமைச்சராக ஏற்பதற்கு உறுதியேற்கின்ற இந்த நாள் தான் வீர வணக்க நாள். அதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே மாண்ட அனைவருக்கும் நாம் செலுத்துகிற அஞ்சலி. எனவே விரைவில் நம்முடைய தலைவர் வணக்கத்திற்குரிய ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக கோட்டையிலே அமர்த்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.